பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே இராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கப் போகிறோம். ஏற்கனவே இராமாயணத்திலே எந்த இடத்திலே கதையை விட்டோமோ அந்த இடத்திலிருந்து பார்க்க போகிறோம். ராமன் தசரம சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பிறந்து விஸ்வாமித்திரர் பின்னாலே சென்று தாடகையை சம்மாரம் செய்து அகலியனுடைய சாபத்தை தீர்த்து சிவதனுசை வளைத்து அடுத்தங்கே சீதையை மணந்தான் என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே கதையை பார்த்தோம். அதற்கடுத்து இன்றைய தினத்திலே விட்ட இடத்திலே இருந்து நாம் பார்க்க போகிறோம். ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் பரதனுக்கும் சத்ருகனுக்கும் 4 பேருக்கும் அங்கே திருமணம் முடிந்தது. ஆகிய திருமணம் முடிந்த பின்னாலே ஜனக மகாராஜனுடைய அரண்மனையிலே விருந்து உபச்சாரம் சிறப்பாக நடக்கிறது. அங்கே விஸ்வாமித்திர முனிவர், வசிஷ்ட மகா முனிவர், தசரமகா சக்கரவர்த்தியுடைய 3 தேவிமார்கள் அத்தனை பேரும் அங்கே இருந்து விருந்து உபச்சாரத்தை அங்கே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற போது சில நாட்கள் விருந்து உபச்சாரம் நடந்துவிட்ட காரணத்தினால் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் இங்கே விருந்து உபச்சாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி நாங்கள் புறப்பட வேண்டும் என்று சொல்லி தசரத மகா சக்கரவர்த்தி அங்கே ஜனக மகாராஜத்திலே கேட்டார். விருந்து உபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிற போதே விஸ்வாமித்திர முனிவர் விடைபெற்று சென்று விட்டார். ஆகவே இனியும் நாங்கள் ஏன் இங்கே இருக்க வேண்டும், நாங்களும் எங்களுடைய நாட்டிற்கு செல்லுகிறோம், மருமகளை அழைத்து கொண்டு பூந்த வீட்டிற்கு செல்லுகிறோம் என்று சொல்லி அத்தனை பேரும் மிதிலையிலிருந்து அயோத்தி நோக்கி புறப்படுவதற்கு தயாரானார்கள். ஆகவே பொதுவாக சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று சொல்லுவார்கள். தமாஷாக வாழை இலை, தையிலை, கையிலை என்று என்றெல்லாம் தமாஷாக சில கதைகள் சொல்லுவார்கள். ஆகவே விஸ்வாமித்திரர் ராமனுக்கு ஆசி கூறி விடைபெற்று சென்று விட்டார். தானாகிய தமைமை பொருள் சனகன் குயிலுடனே நானாவிதம் உருவாகவும் நோகின்ற அந்நாள் ஆனாமலை நெறியாசிகள் முனிகோசியின் அருளை போனான் விட திசைவாய் ஒரு பொன்மறை வாழ்ப்புக்கான். அங்கே இருந்து அவர் புறப்பட்டு அவர் போய்விட்டார். அடுத்து என்னென்று சென்ற ஆகவே ஜனகன் விடைபெற்று சென்ற விஸ்வாமித்திர முனிவருக்கு ஜனக மகாராஜனும் தசரமகா சக்கரவர்த்தியும் இருவரும் அங்கே மிகப்பெரிய நன்றியை கூறினார்கள். ஏனென்று சொன்னால் விஸ்வாமித்திர முனிவரே இல்லை என்று சொன்னால் இந்த திருமணமே நடந்திருக்காது. ஆகவே அந்த நன்றியை 2 பேரும் சொல்லி பாராட்டி அவர்கள் அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றார்கள். என்னன்றை கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கென்று திருவள்ளுவர் சொன்னார். தினை துணை நன்றி செய்யணும், பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார்னார். காலத்தினால் செய்த உதவி சிறு என்னும் ஞாலத்தின் மன பெறுதினார். பயன் தூக்கால் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெறுதினார். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் எழுதினார். ஆக இப்படிப்பட்ட மிகப்பெரிய உதவிகளெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லி தசரமகா சக்கரவர்த்தியும் அந்த ஜனக மகாராஜாவும் 2 பேரும் அங்கே நன்றி கூறினார்கள். தசரன் தன் சுத்தம் சூழ மிதிலையிலிருந்து பெரிய விடைபெற்று அயோத்திக்கு புறப்பட ஆயத்தமானான். ஆகவே நாம் பல நாட்கள் இருந்து விட்டோம், இன்னும் எத்தனை நாட்கள் தான் விருந்து உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்வது, புறப்படுகிறோம் என்று சொல்லி அத்தனை பேரும் புறப்பட்டார்கள். தசரதன் தேரேறினான், முன்னே சென்றான். தசரதனுக்கு பின்னாலே 4 பிள்ளைகள், மருமகள்கள் மற்றும் 3 பட்டத்து தேவியர்கள் சென்றார்கள். அவர்களுக்கு பின்னாலே மிதிலைவாழ் மக்களின் மனம் பின்தொடர்ந்து சென்றது. பின்னே புரை அடையாளோடு மிதிதேகினான் வீரன் என்று சொல்லுகிறார். ஓப்பார் தலைக்கூடி உள்ள பெறுதல் அரைத்தே புலவர் தொழில். புலவர்களெல்லாம் ஒன்றா கூடுவாங்களாம், கருத்தரங்கம் கவியரங்கம் எல்லாம் நடத்துவாங்களாம். பிரிஞ்சு போகிற போது ஐயோ இந்த உங்களையெல்லாம் பிரிஞ்சு போகிறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்களாம். அதே போல் இந்த தசரத சக்கரவர்த்தி ஜனக மகாராஜனுடைய அரண்மனை விட்டு பிரிகிற போது மிகவும் இங்கே கண் கலங்குகிறார்.
அடுத்து பெரிய வடையை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து எல்லோரும் புறப்படுகிறார்கள். தேர் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. மிதிலையிலிருந்து புறப்பட்ட தேர் அயோத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி தேர் வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பறவைகளினுடைய சகுனத்தடையால் தேரதன் தயங்கி தேரை செலுத்தினான். பறவைகள் சில நேரங்களில் குறுக்கு நடுக்கமாக போகும். அந்த பறவை சகுனம் தெரிந்த பக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் சொன்னாங்க, மயில் வலப்பக்கம் வந்து இடப்பக்கம் போனது நல்ல சகுனம், காகம் இடப்பக்கம் வந்து இடமிருந்து வலப்பக்கம் போனது தீய சகுனம் என்று சொன்னார்கள். ஆக சில சகுன தடைகள் வந்தது, சில சகுனங்கள் இடையூறாக இருந்தது. பொதுவாக ஒரு ஊருக்கு புறப்படுகிற போதோ அல்லது ஒரு இடத்திற்கு புறப்படுகிற போதோ பூனை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, குறுக்கே பாம்பு வரக்கூடாது, எள் வரக்கூடாது, விறகு வரக்கூடாது என்று சொல்லுவார்கள். எண்ணெய் குடம், எள், விறகு எதிரில் வந்தால் அபசகனம் என்று சொல்லுவார்கள். ஆகவே வெளியே போகும்போது கால் இடறக்கூடாது, தலை வந்து வாசற்படியிலே தட்டக்கூடாது, பிசு பிசு என்று தூரல் போடக்கூடாது என்றெல்லாம் யாராவது எதிரில் வந்து எங்கே புறப்பட்டு போகிறீங்க என்று அந்நியர் கேட்கக்கூடாது. இவைகளெல்லாம் அபசகனம் என்று சொல்லுவார்கள். நரி இடத்திலிருந்து வலம் போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க, நரி வலம் இருந்து இடம் போனால் கெடுதல்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சில சகுன தடைகள் உண்டு. அதனால் என்ன ஆச்சுன்னாக்கா, இவர் பார்த்தார் என்ன செய்தார், சகுனத்தடைகள் எல்லாம் சிலர் வருகிறதே என்று சொல்லி சகுன நிபுணர்களை எல்லாம் பார்த்து கேட்கிற போது நிமித்திகர்கள் என்ன சொன்னாங்க, ஜோதிடர்கள்லாம் என்ன சொன்னாங்க, சகுன கலையிலே வல்லவர்களெல்லாம் என்ன சொன்னாங்க, தசரதனை பார்த்து இடையூறு வரும், ஆனால் அந்த இடையூறுனாலே பாதிப்பு வராது என்று நிமித்திகர்கள் சொன்னார்கள். இன்றைய வரும் இடையூறது நன்றாய்விடும் என்றார்கள். ஆகவே என்ன செய்வது என்று பார்த்தான். அப்படி போய்கொண்டே தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பையோடு போச்சு என்று சொல்கிறார்களே, அதே போல் சில ஆபத்துக்கள் வரும். ஆனாலும் அந்த ஆபத்துக்கள்லாம் சரியாக நல்ல முறையாக முடிஞ்சு போயிடுந்தாங்க. ஆகவே என்ன செய்தார், என்ன ஆபத்து வருமோ என்று எண்ணிக்கை ஏங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே தேரானது வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்படி சென்று கொண்டிருக்கிற போது என்ன ஆச்சு, எதிரிலே ஒருவன் வந்தான். அதாவது விமானத்தை கடத்துகிற போது, விமானத்தை கடத்துவதற்கு சில பேர் வருவது போது, பேருந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது இடையிலே வந்து இடைமறிப்பது போல, இப்படியெல்லாம் சில பேர் அதாவது அல்லல்களை அடுத்தவர்களுக்கு ஏற்படுத்தி தருவதைப் போல இங்கே அல்லல்களை ஏற்படுத்தி தருவதற்காக ஒருவன் வந்தான். யார் என்று சொன்னால் அவன்தான் பரசுராமன். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிள்ளையாக பிறந்த அந்த பரசுராமன் என்று சொல்லக்கூடியவன் அந்த தேரை ஓட்டி கொண்டு வந்த தசரனுக்கு எதிரிலே வந்து 2 கைகளையும் காட்டி அப்படியே தடை செய்தான், தேரை நிறுத்தவன்னா. உடனே என்ன செய்தார், இவருக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. என்னடா இது, இவன் ஏற்கனவே ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்தவன். அந்த ஜமதக்னி முனிவரை அந்த காத்த வீரியாஜன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மன்னன், சத்திரகுலத்து மன்னன் ஒருவன் அவனை கொன்றுவிட்ட காரணத்திற்காக 21 முறை வயிற்றிலே அடித்து கொண்டு அழுதாள் ரேணுகாதேவி. ஆகவே தன்னுடைய தந்தை இறப்புக்கு காரணமாக இருந்த அந்த காத்த வீரியார்ஜனுடைய வழியிலே வந்த 21 தலைமுறை சத்திரிய குலத்து அரசர்களையும் கொன்று குவிப்பது என்று முடிவு செய்தான். அப்படி கொன்று குடிப்பது என்று முடிவு செய்து ஒவ்வொரு ராஜா வீட்டிற்கும் போவான், அவர்களை சண்டைக்கு அழைப்பான், அவர்களை வெல்லுவான், கொல்லுவான். இப்படியே செய்து கொண்டிருந்தானே, இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருந்தான். இதனால்தான் என்ன பண்ணார், தசரத மகா சக்கரவர்த்தியோடு வருவார். வருகிற போது பரசுராமன் வருவான். வரும்போது இப்போ தான் கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சுன்னுவார், சரின்னு விட்டுட்டு போயிடுவான். கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளே கொல்ல மாட்டான் பரசுராமன். அதனால் அந்த பரசுராமனுக்கு பயந்தே வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி தப்பிச்சுட்டே வந்தான். அதனால்தான் அந்த தசரத மகா சக்கரவர்த்திக்கு 60,000 கல்யாண மனைவிகள் சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்ட பரசுராமன், கோபம் கொண்ட பரசுராமன், தந்தை மீது பற்று பாசமிக்க பரசுராமன், ஆவேச குணம் கொண்ட பரசுராமன். ஆகவே என்ன செய்தான், நேராக வந்தான், ராமனுக்கு எதிரிலே வந்தான், அந்த தசரத மகா சக்கரவர்த்திக்கு எதிரிலே வந்தான். என்ன செய்தான், புடைசடையான் வந்தான், மழுவுடையான் வந்தான், அனல்கால்வான் வந்தான், சுழல் வழியான் வந்தான், அதிர்மொழியான் வந்தான், உலகு உலைய வந்தான், கடல் சலிய வந்தான், திசையானைகள் தளர வந்தான், வானவர் வெறுவர வந்தான். கம்பர் எப்படி சொல்கிறார் பாருங்க, வந்தான் எப்படி வந்தான், அனல்கால்வான் அப்படியே தீ வருவதைப் போல வந்தான், அப்படியே அதிர்மொழியை கொண்டு வந்தான், உலகமெல்லாம் அப்படியே உழைந்து போகும்படி வந்தான்.
கடலே அப்படியே பொங்கி வருவதைப் போல வந்தான். வானவர்களெல்லாம் தேவர்களெல்லாம் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்று பயந்து போகும்படி அப்படி கோபமாக அந்த இடத்திலே வந்தான். அப்படி வந்தவுடனே விண்கீழ உரை என்றோ படி மேல் உரை என்றோ எண்கீறிய உயிரியாமையும் யமன் வாயடை என்றோ புங்கீறிய குருதிப்பனில் பொழிகின்றன புறைய கண்கீறிய கண்ணலான் முனிவு யாது என்று அயல் கருதார். என்ன விண்ணை கீழே தள்ள போகிறானா, இல்லை மண்ணை தூக்கி மேலே போட போகிறானா, என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே. ஆகவே ஏற்கனவே 21 தலைமுறை சத்திரிய குலத்து அரசுகளை எல்லாம் கொண்டானே, இனி நிலைமை என்ன ஆகுமோ என்று தேவர்களெல்லாம் இங்கே கலங்கி கொண்டிருக்கிறார்களாம். பரசுராமன் கோபம் கொண்டது, விண்ணை மண்ணில் வீழ்த்தவா அல்லது மண்ணை விண்ணிலே ஏற்றி நிறுத்தவா, உலக உயிர்களை மென்வாயில் இடவா யமனுடைய வாயிலே இடவா, அல்லது புண்ணிலிருந்து வரும் குருதி போல கண்ணிலிருந்து வரும் கோபம் எதன் பொருட்டு என்று அருகிலே இருந்தவர்கள் அறியாது திகைத்தார்கள். பரசுராமனுடைய கோபத்தை பார்த்து கோபத்தை தன்னை வந்து சுட்டு விடுமோ என்று பயந்து சூரியன் திசைமாறி சென்றானா. ஒரு வந்த கோபத்தை பார்த்தானா, அந்த கோபத்தில் தீ கலந்தது. அந்த தீ எங்கே வந்து தன்னை சுட்டுடுமோன்னு சொல்லிட்டு யாரே கதிரவனே அப்படியே பயந்து ஓடினானா. தேரின் விசை மலை சொல்வது கதிரும் திசை தெரியான்னார் கம்பர். ஆக அப்படிப்பட்டவர். பஞ்சபூதங்களிலே அழியும் ஊழியின் இறுதி காலத்தில் ஊழி கூத்தாடும் உருதமூர்த்தியை ஒப்ப பரசுராமன் வரைந்து வந்தான். ஆழிப்புணல் எரிகால் நிலம் ஆகாயமும் அழியும் ஊழி கடை முடிவில் தனி உமைகள் வனை ஒப்பான். ஊழி முடிவு காலம் வருகிற போது சிவபெருமான் அப்படியே அந்த உலகத்தையெல்லாம் அழிப்பதற்காக வருவார். அந்த நேரத்தில் அந்த ஊழி யுக முடிவு காலம் வருகிற போது பெருமாள் என்ன செய்வார், ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து உலகையெல்லாம் தான் உண்டு விடுவார். பிறகு அதை உண்டு உமிழ்வார். அது வந்து 4 யுகங்களும் முடிகிற போது வரக்கூடிய ஒரு நிலைமை. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுவது, திருமழிசையாழ்வார் சொல்லுவார். பண்டும் என்றும் மேலுமாய் ஒரு பாலன் ஆகி ஞாலமேழ் உண்டும் வண்டியால் இலை துயின்றாதி தேவனே வண்டை கண்டு தன் தோழாய் அலங்காலாய் கலந்த சேர் புண்டரீக பாவை சேரும் மார்பபூமிநாதனே என்று பெருமாளை போழ்வார். ஆக அப்படிப்பட்ட கார்த்திவீர்யார்ஜுனன் 1000 தோள்களை வெட்டி வெட்டியவன் பரசுராமன். மரமன்னவர் குலதிலகன் 1000 தோல் துணி வாய் மழு உடையான். ஆகவே அப்படிப்பட்டவனாக கோபக்காரனாக விளங்கக்கூடிய இந்த பரசுராமன் எதிரிலே வந்திருக்கிறானே, இனி என்னாகுமோ என்னாகுமோ என்று சொல்லி எல்லோரும் அங்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள். நிறுவருக்கு ஒரு வழிபட்டிட நில மன்னவர் குலமம் கருவற்றிட மொழிவாழ் கொடு கலை கட்டுயர் கவரா 21 படிகாலிகள் கடல் ஒத்தலை எரியும் குருதிப்புணல் அதனில் புக மொழிகித்தனி உடைவான். ஆகவே 21 தலைமுறை மன்னர்களை எல்லாம் கொன்று குவித்து அந்த மன்னரிலிருந்து வந்த அந்த குறி இரத்தமாகிய அந்த குளத்திலே தான் மூழ்கி தன்னுடைய தந்தைக்கு பிதிர்கடன் செய்தான். அப்படிப்பட்டவன் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன். முருகனாலே தொலை செய்ய முடியாத கருஞ்ச மலையை பரசுராமன் தொலை செய்தான். பறவைகளெல்லாம் பறந்து போகிறதுக்கு ரொம்ப உயர பறந்து மலையை தாண்டி போகிறதுக்கு கஷ்டப்படுது. ஆகவே இந்த கருஞ்ச மலையில் ஒரு தொலையை போட்டு விடுங்கன்னு முருகப்பெருமானத்தில் கேட்டாங்களாம். அந்த முருகப்பெருமானுடைய வேலாயுதம் அந்த கருஞ்ச மலையை தொலை செய்ய முடியவில்லை. முனிவர்களெல்லாம் பரசுராமனை வேண்டினாருங்க. உடனே பரசுராமன் தன்னுடைய பானத்தை விட்டு வில்லை வளைத்து அம்பு எய்தி தொலை செய்து பறைமலைக்கு வழிபாதை செய்து தந்தான். அப்படிப்பட்ட பரசுராமன் ராமனுடைய எதிரிலே வர்றான். பரசுராமன் இங்கு வரை என்ன காரணம் என்று தசரன் துன்புற்றான். சுற்றி சூண்டு வரும் சூறாளை காற்றிடையே சிக்கிச் சிதொண்ட சிறுவடகாயானான். மழ்வாளவன் வந்தான், தேரதனுவ கண்டான், நெடுஞ்சான் இடை விழுந்தான், எழுந்தாராதனை செய்தான். வந்தவனை பரசுராமனை பார்த்து அப்படியே எதிரிலே கண்டான். அப்படியே நெடுஞ்சான அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டானா. ஏன் பரசுராமனுடைய கோபம் என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ, அவன் கோபப்பட்டால் என்ன ஆகுமோன்னு நினச்சி 56 தேசத்து ராஜாக்களும் தன்னை வணங்கும் பெருமையுடைய தசரதன் பரசுராமனுடைய காலிலே விழுந்து வணங்கினான், போற்றினான், துதித்தான், வணங்கினான், நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான், ஆராதனை செய்தான். இவ்வளவு செய்து கூட பரசுராமனுடைய அந்த கோபம் அடங்கவில்லை. உடனே என்ன செய்தான், அந்த தசரனை அப்படி தள்ளிட்டு நேராக தசரனுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய தேரிலே இருக்கக்கூடிய அந்த ராமனிடத்தில் வந்தான். சிங்கம் என உயர்ந்தவர் குமரன் எதிர் சென்றான். சிங்கத்தை போல விளங்கும் ராமன் எதிரிலே பரசுராமன் சென்றான். கோபத்தோடு தன் எதிரிலே வரக்கூடிய இவன் யார் என்று மனதுக்குள்ளே எண்ணி பார்த்தான். ஏடா அது கோபத்தோடு வரானே, நம்ம என்ன செய்தோம், யாருக்கும் தீங்கு செய்யலையே, இவன் திடீரென்று இவ்வளோ கோபமாக வரானே, இவன் யார் என்று மனதுக்குள்ளே எண்ணினான். உன் தோல்வழி அறிய வந்தேன் என ராமனை நோக்கி பரசுராமன் கூறினான். அப்பா, நீ சிவதனுசை எங்கே வடிச்சிட்ட, மிதிலையில் வடிச்சிட்ட. ஆகவே நீ தோல்வழி உடையவன்.
ஆகவே உன்னுடைய தோல்வலியை அறிவதற்காக நான் இப்போதே வந்திருக்கிறேன்னு சொன்னான். துண்டிப்புக்கு தினவு வந்தது, வாலிடத்திலே சண்டைக்கு போனான். ஆகவே எனக்கு தினவு வந்து விட்டது, போர் செய்ய வேண்டும் என்று. ஆகவே ராமா உன்னிடத்திலே நான் சண்டைக்கு வந்திருக்கிறேன். நான் வம்பு சண்டையை விலைக்கு வாங்குற ஆள் பரசுராமன். ஈற்றோடைய சிலையின் திறம் அறிவேனேன் யான் முன் பொன் தோன்மொழி நிறை சோதனை புரிவான் உடையேன் செற்றோடைய தெருத்தோடு ஒரு திறவும் செய்து உடையேன் மற்றொரு பொருள் இலையங்கி இது வரவேன்றான். நான் உன்னுடைய தோல் வலிமையை சோதிக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் வந்திருக்கிறேன், வேறு எதுவும் விஷயம் இல்லைன்னா. அபயம் என்ற புறாவை சிவி காத்தான். உடனே அபயம் என்று வந்த மயனை கண்ணன் காத்தான். ஆகவே அபயம் என்று சொல்லி வருபவர்கள் யாரையும் காப்ப வேண்டியது கடமை. ஆகவே தசரத மகா சக்கரவர்த்தி பரசுராமனிடத்திலே நானும் என்னுடைய பிள்ளைகளும் எல்லோரும் உனக்கு அபயம் அபயம் என்று கேட்டார்கள். சிவனும் மயன் அறியும் அல்ல சிறுமானிடர் பொருளோ இவனும் மனது உயிரும் மனது அபயமினி என்றான். சிவபெருமானோ பிரம்மாவோ மகாவிஷ்ணுவோ யாரோ வந்து உனக்கு சின்ன பசங்க மாதிரி ஆகிடுவாங்க. உன்னுடைய முன்னிலை யாருமே நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவனாக விளங்கக்கூடிய பரசுராமனே, நான் உன்னிடத்திலே என்னையும் என் பிள்ளைகளையும் அபயம் என்று கூறிவிட்டேன். அபயம் என்று சொன்ன ஒரே ஒரு புறாவுக்காகவே அந்த சிவி சக்கரவர்த்தி அந்த தொடை சதியை அறுத்து கொடுத்தான். ஆக அபயமாக வந்த புறாவை காத்தான். அதே போல் அபயம் என்று நான் சொல்லிவிட்டேன், என்னையும் என் பிள்ளைகளையும் காக்க வேண்டும்னு சொன்னான். தசரதன் அஞ்சினான், கெஞ்சினான், கை குவித்தான், மெய் விதித்தான். ராமன் செய்த தவறுதான் என்ன உண்டோ? எளிவனான ராமனை வலிவனானே போருக்கு அழைப்பது நியாயம்தானா? ஆனால் தப்பு செஞ்சேன்தான் நீ போர்க்கலாம், தப்பு செஞ்சவனை நீ அழிக்கலாம். ஆனால் தப்பு செய்யாத இந்த ராமனை நீ அழைக்கிறாயே, போருக்கு அழைக்கிறாயே நியாயமா? எளியாரை வலியார் வாட்டினால் வலியாரை தெய்வம் வாட்டும் என்று சொல்வார்களே பழமொழி. ஒளிவாய் மொழி உடையாய் உடையாரிடை அல்லால் எளியாரிடை வலியார் வலி என்னாகுது என்றான். உங்களுடைய திறமையை ஆற்றலையெல்லாம் உன்னை விட வலிமை மிகுந்த இடத்திலே காட்ட வேண்டுமே தவிர வலிமை உறந்த நம்மிடத்திலே காட்டலாமா என்று சொல்லி அங்கே கெஞ்சினார். 7 உலகையும் வென்றாய், காசி உணவருக்கு தானம் தந்தாய், நீ ஏற்கனவே தந்த கருணையினால்தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மீண்டும் கோபம் ஏன் என்று தசரத மகா சக்கரவர்த்தி அந்த பரசுராமனை பார்த்து கேட்டார். நீ ராமனை சோதிப்பேன் என்பது போர் தரும் செயல் அல்ல, பொய் தரும் செயல் என்று தசரத மகா சக்கரவர்த்தி கூறினார். முனிவு ஆயிரனை முனிகின்றது முறையோ என மொழிவான் என் மகன் உயர் தவுமேல் உயிரோடு உருவுவேன். ஏற்கனவே கோபப்பட்டு பல பேரை அழித்துவிட்டு கோபம் மாறி இமயமலையில் இருந்து கொண்டிருந்தாய், இப்போது மீண்டும் கோபப்படுகிறாய். இப்படி கோபப்பட்டு என்னுடைய மகன் எதிரிலே சண்டைக்கு வருகிறாய். என்னுடைய மகனாக விளங்கக்கூடிய ராமனுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் நானும் என்னுடைய குலத்திலே இருக்கக்கூடியவர்களும் என்னுடைய சுற்றத்தாரும் எல்லோரும் விழுந்து இறந்து விடுவோம் என்று அங்கே தசரதன் பரசுராமனை நோக்கி சொன்னான். தசரனுடைய வேண்டுகோளை பரசுராமன் புறக்கணித்தான். ராமனை நோக்கி சென்றான். தைரதன் செயலற்று துன்பத்திலே வீழ்ந்தான். இடி மின்னல் கண்டு தளர்ச்சி கண்டிய கொடிய பாம்பை போல துன்புற்று மயக்கவுடன் தான் தசரதன். ஐயோ, நம்மளை நோக்கி இப்போ ராமங்கிட்ட போயிட்டானேன்னு இவர் என்ன பண்ணார், இடியோசை கேட்ட நாகத்தை போல அப்படியே மயங்கி கீழே வந்து விட்டார். மின்னால் அயரூரும் வாழறவானான். இடியோசை கேட்ட நாகம் போல ராமன் அருகிலே சென்ற பரசுராமன் தன் வில்லில் சிறப்பு வைத்து வீரவசனம் பேசினான். இடியோசை கேட்ட நாகம் போல தசரன் விழுந்தவுடனே பின்னாலே இருக்கக்கூடிய ராமன் பின்னாலே சென்று தசரதனுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ராமன் முன்னே சென்று இந்த வில் எப்படிப்பட்ட வில் தெரியுமா என்று கேட்டான். விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய தேவதச்சனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட 2 விற்கள். அந்த 2 வில்லிலே ஒரு வில் வந்து மகாவிஷ்ணுவிடத்திலே தரப்பட்டது, இன்னொரு வில்லானது சிவபெருமானத்திலே தரப்பட்டது. ஆகவே சிவனிடத்திலே தரப்பட்ட இந்த வில் வலிமை மிக்க வில்லா அல்லது விஷ்ணுவிடத்திலே தரப்பட்ட இந்த வில் வலிமை மிக்க வில்லா என்றெல்லாம் தேவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அப்படி ஆராய்ச்சி செய்கிற போது என்ன ஆச்சுன்னாக்கா, அதாவது விஸ்வகர்மா செய்த வில்லை 2 வில்லுகளை ஒன்று திருமாலிடத்துலேயும் ஒன்று சிவனிடத்துலேயும் கொடுத்தான். ஒன்றினை உமையாள்கள்வன் ஓந்தனன் மற்ற ஒன்றை நின்றுல கலந்த நேமி நெடியமால் நெறியின் கொண்டான் என்றது உணர்ந்த வெண்ணோர் 2லும் உண்மை எய்தும் வென்றியாதாவது என்று விஞ்ஞனை மனவை கேட்டார். பிரம்மாவை கட்ட போனாங்க தேவர்கள்லாம். அப்பா, விஸ்வகர்மா 2 வில்லை செய்திருக்கிறாரே, ஒரு வில்லை சிவனிடத்துலேயும் ஒரு வில்லை விஷ்ணுவிடத்துலேயும் கொடுத்துருக்கிறாரே, இந்த 2 வில்களிலும் சிறந்த வில் வலிமை மிக்க வில் எது என்று கேட்டாங்க பிரம்மா இடத்துல. அதனால் என்ன பண்ணார், தனக்கு வில் கிடைக்காத ஏமாற்றத்தால் பிரம்மன் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் போர் மூட்ட வைத்தான். என்னையா
2 பேரும் வில்லு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்காத விட்டீங்க, மும்மூர்த்தியில் 2 மூர்த்தி மட்டும் கொடுத்தீங்களே எனக்கு கொடுக்கலன்னுட்டு அவர் என்ன நினச்சாரு, அந்த கோபத்தினாலே இந்த 2 வில்லில் எந்த வில்லு பலமான வில்லுன்னு பார்க்கணுன்னா அந்த சிவபெருமானும் விஷ்ணுவும் இங்கே 2 வில்களை எடுத்து போரிட வேண்டும். அந்த போரிட்டு பார்த்தா தான் எந்த வில் பலமான வில் என்று தெரியும்னாங்க. வேரியம் கமலத்தோனும் ஈவதோர்வனையும் தன்னாகல் யாரினும் உயர்ந்த மூலத்தொருவராம் இருவர் தம்மை மூரிவன் சிலை மேலிட்டு உயவர் மூட்டி விட்டான். 2 பேரும் சண்டையை மூடிட்டார். யாருக்கு? சிவனுக்கும் அந்த விஷ்ணுக்கும். இருவரும் 2 வில் மேற்றினர் உலகம் ஏழும் வெறுவர திசையில் பெற வெங்கனல் பொங்கமேன் மேல் சிறுவருகின்ற போதில் திரிவரம் மறித்த தேவன் வரிசலை இட்டதாக மற்றவன் முனிந்து வீழ்ந்தான். என்ன ஆச்சு? 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்படி இவர் அஸ்திரம் போடுறார், அவர் அஸ்திரம் போடுறார். இவர் வில்லாஸ்திரம் போடுறார், அவர் ஒளியாஸ்திரம் போடுறார். இவர் அக்னி அஸ்திரம் போடுறார், அவர் நீராஸ்திரம் போடுறார். இப்படி எல்லோரும் அஸ்திரத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அஸ்திரத்துக்கும் ஒரு அஸ்திரத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி போட்டுக்கொண்டே இருக்கிற போது கடைசியில் என்ன ஆச்சுன்னா சிவபெருமான் கையில் இருந்த வில்லானது கொஞ்சம் விரிசல் விட்டு போச்சு. உடனே என்ன பண்ணாங்க, உடனே விரிசல் விட்டு போனதுனால வேறொரு வில்லை கொடுங்கள், இப்பொழுதே அந்த திருமாலை வென்று காட்டுகிறேன்னு சிவபெருமான் சொன்னார். உடனே மீட்டும் போது தொடங்கும் வேலை விண்ணவர் விளக்க வல்வில் நீட்டின் தேவதுகங்கை நெற்றியின் கண்ணன் வெற்றி காட்டியே கரியமாலும் கார்முகம் அதனைப்பாரில் ஈட்டியே தவத்தின் மிக்க இருசிற்கு இந்து போனான். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஐயா எந்த வில் வலிமான வில்லுன்றதுக்காக தான் இங்கே சண்டையை போட்டுமே தவிர சிவனுக்கும் திருமாலுக்கும் சண்டை இல்லை. சிவன் கையில் இருக்கிற வில்லுக்கும் திருமால் கையில் இருக்கும் வில்லுக்கும் வலிமை எதுன்றதுக்காக சண்டை. ஆகவே உங்கள் கையில் இருந்த சிவனாகிய உங்கள் கையில் இருந்த இந்த வில்லானது விரல் விட்டு போச்சுனால இது வலிமை குறைந்த வில்லுன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனாலும் இதோடு விட்டுடலாம் என்று சொல்லி இருவருக்கும் சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், சிவதனுசுவை அந்த சிவபெருமான் தன் கையில் வைத்திருந்த இதுவை ஜனகனுடைய முன்னோர்களாக விளங்கக்கூடிய அரசத்தில் கொடுத்தாங்க. அதன் மூலமாக அந்த ஜனக மகாராஜாவுக்கு அந்த வில் வந்து சேர்ந்தது. அடுத்து விரிசிக முனிவருக்கு சிவன் தன் வில்லை இந்திரனிடம் தர இந்திரனிடமிருந்து ஜனகன் பெற்றான். திருமால் தன் வில்லை இருசிக முனிவனிடம் தர இருசிக முனிவன் ஜமதக்கினிக்கு தர ஜமதக்கினி முனிவன் என் தந்தையின் மூலம் நான் இதை பெற்றேன். இதுதான் இந்த 2 வில்லுடைய வரலாறு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இருசகன் எந்தைக்கியே எந்தையும் எனக்கு தந்த வரிசலை இது நீ நோயின் வாங்கதி அயின் மைந்த குறிசல்கள் என்னோடப்பார் இல்லையான் குறித்த போரும் பொறிகளேன் என்னோடு இன்னும் போலுவதை கேட்டி என்றான். இருசிகமணிவர் மூலமாக என்னுடைய தந்தைக்கு ஏற்ப வந்த தந்தையிடம் வந்து சேர்ந்த இந்த வில்லை நீ வாங்கி விஷ்ணு தனுசுவை நீ வாங்கி முடித்து விட்டாயானால் உன்னை விட வேறன் இந்த உலகத்திலே இல்லை என்று நான் ஒப்புக்கொள்வேன். அடுத்து நான் யாரிடத்திலும் சண்டைக்கே போக மாட்டேன்னா. அடுத்து என்ன சொன்னார் ராமனை பார்த்து பரசுராமன், ஊனவில் இருத்தமைமை மூக்குவது ஊக்கம் என்றால் மாணவ மற்றும் ஏழை வழிப்பைய உடையன் முன்பால் ஈனவில் எந்தை சித்தம் நீக்கினான் என்ன முன்னோர் தானவன் அணையவண்ணன் கொல்லையால் செலுத்து முன்னோகும். அதாவது ஊனமாக ஏற்கனவே சிவபெருமான் கை வலிமைப்பட்டு கை வில்லானது ஒடிஞ்சு போச்சு, விரல் விட்டு போச்சு. ஆக விரல் விட்டு போன அந்த வில்லை தான் நீ ஒட்டியே தவிர விஷ்ணு தசை நீ உடைக்கலை. ஆக விஷ்ணு தசை நீ உடைத்தால் நீ ஆற்றலுடையவன் நான் எண்ணிக்கொள்வேன் என்று சொல்லுகிறான். மூயழு முறைமை பாடியின் முடிவுடைய வந்தை எல்லாம் மேயொழு மணிவின் வாயால் வேறொரு கலைகட்கண்ணார் தூயழு கிருதி வெள்ளத்துறையடை முறையின் எந்தைக்கு ஆவன கடங்கள் நின்றே நெஞ்சிரம் மடக்கி நின்றேன். நான் எப்படி இருந்தேன், என்னுடைய தந்தையை கொண்டு விட்ட காரணத்தினால் அந்த சத்திரி குலத்து அரசுகளை எல்லாம் கொண்டு குவித்து அமைதியாக இருந்தேன். அடுத்து என்ன செய்தேன், வென்ற உலகத்தை எல்லாம் காசி முனிவருக்கு தானமாக கொடுத்தேன். உலகெல்லாம் முனிவருக்கு இருந்தேன், உருவகை ஒடுக்கி போந்தேன், அழகையில் மாதங்கள் செய்து அழகில் மாதவங்கள் செய்து என் அறுவரை இருந்தேன். ஆண்டை சிலையினை இருத்த ஓசை செவியுரை செய்தி வந்தேன், மலைகோன் வல்லையாகில் வாங்கெடுத்தனவே என்றான். கோபமெல்லாம் ஆறி நான் இமயமலையில் தவம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு, திடீரென்று ஒரு நாள் மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அந்த சிவதனுசு ஒடிந்து வெட்டு சத்தம் கேட்டது. அது 7-14 உலகத்தும் கேட்டது. ஆகவே இந்த சத்தம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தேன். சிவதனுசை நீ உடைத்து விட்டாய் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆக சிவதனுசை ஒடித்து விட்ட கண்டத்தாலுக்கு ஊரிலே உலகத்திலே உனக்கு பெரிய போல் வந்து விட்டது. ஆகவே ஏற்கனவே சிவபெருமானாலே உடைக்கப்பட்ட வில், அந்த வில்லை ஒடிச்ச ராமா, அதில் ஒரு பெரிய திறமை இல்லை. இந்த வில்லை நீ ஒடிச்சு காட்டு, இந்த வில்லை ஒடிச்சு காட்டினால் உன்னை விட சிறந்த வீரன் இந்த உலகத்தில் இல்லை என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னான். அடுத்து என்ன செய்தான், வில்லை வாங்கி உடனே பரசுராமனிடத்தில் இருந்து அந்த வில்லை வாங்கினான் ராமன்.
வில்லை வாங்கிய ராமன் நானிலே அம்பை ஏற்றினான். இதற்கு இலக்கு யாது என்று பரசுராமனை நோக்கி வணங்கினான். உடனே ராமன் சொன்னான், வம்பு சண்டைக்கு போகின்ற ஆள் நான் அல்ல, அதே நேரத்தில் வந்த சண்டையும் விடாத ஆள் நான் என்று மனதைக்குள்ளே நிறுத்துக்கொண்டு என்றனன் என்னன் என்ற ராமனும் ஒருவல் நீதி நன்றுளர் முகத்தன் ஆகி நான் வலியின் நண்டை வென்றவில் தருக என்ன கொடுத்தனன் வீரன் கொண்டு துன்றும் துறையோ நெஞ்சு தோளுற வாங்கி சொல்லும். அப்படியா, அந்த சிவதாச ஓட்டவில்லை வச்சிட்டுன்னு சொல்கிறேன். ஆனால் நான் எந்த நீ வச்சிருக்கிற அந்த விஷ்ணு தசையை கொடு, அதையும் நான் வளைத்து காட்டுகிறேன்னு சொன்னான். ஆகவே கொடுத்தனன் அந்த பரசுராமன் அதை கொடுத்தான். கொடுத்த உடனே அந்த ராமன் அந்த வில்லை வாங்கினான். துண்டுரம் சுடைய நெஞ்சை தோளுற வாங்கி செல்லும். காலிலே அடியிலே இடது காலில் அடியிலே அந்த அடி வில்லை நாட்டி அடுத்து நானிலே அம்பை பூட்டி உடனே வில்லை வளைச்சிட்டார். யார்? ராமபுரான். ராமபுரான் வளைக்கிற போது என்ன சொன்னார்? 60,000 பேர் தூக்கி கொண்டு வரக்கூடிய வில், ஏற்கனவே ஓட்டை உறிஞ்சி போன வில். இந்த வில்லுக்கும் அதே ஆற்றல் உண்டு. ஆக அப்படிப்பட்ட 60,000 பேர் தூக்கி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வலிமை படைத்த அந்த வில்லை பரசுராமனே நான் உள்ளத்திலிருந்து ஒரு பூமாலையை வாங்குற மாதிரி வாங்கிட்டேன். ஆகவே இப்போது நான் வில்லிலே அம்பை பூட்டி விட்டேன். அம்புக்கு ஒரு இறை கொடுக்கணும் இல்லையா? இறை கொடுக்கணுமே, இறை கொடுக்க போகிறேன்னு கேட்டான். பூதலத்தரசை எல்லாம் போன்று வித்தனை என்றாலும் வேதவித் தாயமேலோன் மைந்தன் நீ விரதம் பூண்டாய் ஆதலின் கொல்லல்லாகாது அம்புதை பழிப்பதென்றால் யாது எதிர்கலக்கமாவது எம்புதை விரைவின் என்றான். அடே பரசுராமா, நீ யார்? பூதலத்தில் இருக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் நீ கொன்று குவித்தாய். எவ்வளோ பெரிய கொடுமை செய்த! யாரோ ஒருவன் செய்த தவறுக்காக 21 தலைமுறை அரசுகளை எல்லாம் கொன்று குவித்து விட்டாய். உன்னை கொல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம்தான். ஆனாலும் வேதவித் தாயமேலோன் மைந்தன் நீ விரதம் உண்டாய். 4 விதமான வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் 14 புராணங்களையும் 64 கலைகளையும் கற்ற மிகப்பெரிய முனிவனாக வழங்கக்கூடிய ஜமதகினி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிள்ளையாக பிறந்தவன் நீ. ஆதலால் உன்னை கொல்லலாகாது. உன்னை கொல்லுவதற்கு மனம் வரவில்லை. அம்புதை பழிப்பதென்றால் அதற்கு இலக்கமாவது. ஆனாலும் வில்லை வாங்கிவிட்டேன், நானிலே அம்பை பூட்டிவிட்டேன். இந்த அம்புக்கு நீ ஒரு இலக்கை கொடுத்தே தர வேண்டும் என்று கேட்டார். யார்? ராமன் பரசுராமனை பார்த்து. அப்பொழுது உடனே பரசுராமன் பார்த்தான், பயந்து போயிட்டான். ஏண்டா இந்த வில்லை வாங்கவே முடியாது நினச்சாக்கா இந்த வில்லை வாங்கிவிட்டானே என்று சொல்லி பரசுராமன் ராமனை இங்கே போட்டு பேசுகிறான். நீதியாய் முனிந்திடேல் நீ இங்கு யாவர்க்கும் ஆதியான் அறிந்து நலங்கள் நெமியாய் வேதியாய் இருவதே என்று வெண்மதி பாதியான் பிடித்தவில் பற்ற போதுமோ. ஆகவே நீதி உடையவனே, நேர்மை உடையவனே, அறத்தின் நாயகனே, நீதான் எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த திருமால் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நீதான் ஆதி முதல் கடவுள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா இந்த வில்லை வாங்கிறதுக்கு அந்த விஷ்ணுவால் தவிர வேறு யாரும் வாங்க முடியாது. ஆதியாதி நீ ஒரண்டமாதியாதலால் சோதியாத சோதினி அது உண்மையில் விளங்கினாய். வேதமாகி வெள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகியாயனாய் எம்மாயம் என்னம்மாயமே என்று அந்த ராமனை போடுகிறான் பரசுராமன். ஆதியான வானவர்க்கும் மண்டமாயா புறத்து ஆதியான வானவர்க்கும் ஆதியான ஆதினி ஆதியான வானவானர் அந்த காலம் நீ உரைத்தி ஆதியான காலம் யாவர் காண வல்லரே. ஆகவேதான் நீதான் முதல் முழுமுதற் கடவுள் நீதான். அதனால்தான் அந்த யானை கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானை அழைத்த ஆதி மூலமே என்று அழைத்ததே அந்த ஆதி மூலமாக விளங்கக்கூடிய முழுமுதற் கடவுள் நீதான் என்று அந்த ராமனை போன்றான் பரசுராமன். பரசுராமன் தன் தவத்தை அம்புக்கு இலக்காக்குதல், கொல்ல மாட்டேன், உயிரை எடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு இறக்கு கொடுத்தே ஆகின்றதுனால என்னுடைய தவத்தை எல்லாம் எடுத்துக்கொள், என்னுடைய ஆற்றலை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். எய்த அம்படை பொழுது எய்திராமலின் செய்த வஞ்சாவையும் சிதைக்கவேன கையவன் எழுதலும் கனையும் சென்றவன் மையரு தகுமலாம் வாரி வேண்டதே. உயிரை எடுக்க மாட்டேன், ஆனால் உன்னுடைய தவத்தை எல்லாம் எடுத்துருவேன், உன்னுடைய பலத்தை எல்லாம் வாங்கிடுவேன், உன்னுடைய அருளை எல்லாம் வாங்கிடுவேன், உன்னுடைய ஆற்றலை எல்லாம் வாங்கிடுவேன், உன்னுடைய திறமையெல்லாம் வாங்கிடுவேன் என்று பரசுராமனை பார்த்து ராமன் சொல்லி அங்கே என்ன செய்தான்? அந்த வில்லில் இருந்து அம்பை புறப்பட்ட உடனே அவன் மார்பு வழியாக போனது, பரசுராமனுடைய மார்பின் வழியாக ராமன் விட்டு அம்பு போனது, முதுகின் வழியாக வெளியே போனது. புறப்பட்டது மார்பின் வழியாக போனதற்கும் முதுகு வழியாக வெளியே வந்ததற்கும் எந்த விதமான காயமோ சிறு ஊனமோ ஏற்படவில்லை. ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்த அந்த தவ வலிமையெல்லாம் எடுத்து வாரிக்கொண்டு சென்று விட்டது. வில்லிழந்த பரசுராமன் பல்லிழந்த பாம்பானான். ஆனால்தான் பிற்காலத்திலே மகாபாரத காலத்திலே தன் சிஷியன் பீஷ்மனிடத்திலே அவன் தோற்று ஓடுகிறான். எண்ணிய பொருளெல்லாம் இனிது முற்றுகே மண்ணிய மனித வண்ண வண்துழாய்
கண்ணியே அவருக்கும் கலைகண்ணாகிய புண்ணியே விடையென தோண்டு போயினான். பா, நீ எண்ணி எண்ணமெல்லாம் ஈராடும்பா. உன்னை வெல்வதற்கு யாரும் இந்த உலகத்தில் கிடையாதுப்பா. நீ தான்பா பெரிய பரம்பொருள் என்று நான் தெரிந்து கொண்டேன். தெரியாமல் உங்கள்கிட்ட ரொம்ப சண்டை வந்துட்டேன் என்று சொல்லி அங்கேருந்து எனக்கு விடை கொடுப்பான்னு சொல்லிட்டு அங்கே விடை வாங்கி கொண்டு அங்கே போடுகிறான். யார்? பரசுராமன். எண்ணியாங்க எய்துபே எண்ணியார் திண்ணியராக பெறினார். எண்ணியே முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணியே நெஞ்சை வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்னு பாரதியாரும் சொன்னார். ஆகவே என்ன செய்தார்? நீ மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன், நீ மிகப்பெரிய வலிமை படைத்தவன். உன்னை வெல்வதற்கு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. சோமகாசுரனை அழித்தாய், இரணியனை அழித்தாய், இரணிய கசுவை அழித்தாய், மாவலியை அழித்தாய். கைசனத்த காசி மன்னன் மக்கர் அன்ப உண்டிரன் மாசினத்த மாலி மாசோமாலி ஏசி தேனுகன் நாசமுற்று விழநாள் கவந்தனின் கடற்கலால் நேசம் மாசம் மெத்திரத்தும் வைத்திடேனும் மீசனே என்று சொல்லி அங்கே யாரை? ராமனை போடுகிறான். மோடியோடு லஜ்ஜையாய சாபமேதி முக்கனான் குடுசேனை மக்களோடு கொண்டு மண்டி வெஞ்சமத்து ஓடவான ஆயிரம் கரம் கழித்த ஆதிமால் பிடுகோயில் கூடு நீரரங்கம் என்ற பேரதே. திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரங்கநாத பெருமாளே நீதம்பா என்றெல்லாம் சொல்லி அவன் அங்கே பரசுராமன் ராமனை போகிறான். ராமன் தந்தையை தொழுது அவர் துயரத்தை போக்கினான். அழிந்தவன் போன விண்ணமலம்மை உணர்வு ஒத்துதன் உயிர் வளைந்து உருகுதாதையை பொழிந்த வேர் அன்பினால் தொழுது முன்புக்கு இருந்தவான் துயர்கடல் கரை நின்றேற்றினான். ராமன் பார்த்தான். பரசுராமன் வடிவற்று போன பிற்பாடே தந்தையார் தசன மகா சக்கரவர்த்தி மூர்ச்சி அடைந்து மயக்கமாகி கீழே விழுந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மேலே தண்ணீரை தெளித்து தைரதன் அவரை எழுப்புறான். எழுப்பின பிற்பாடு தைரதன் மகிழ்கிறான். வந்த அந்த பரசுராமனுடைய அந்த வில்லையை வாங்கி கொண்டு நான் அனுப்பிவிட்டேன் என்று சொல்லி பாராட்டுகிறான். குளிப்பெரும் துயர்கடல் கோடு கொண்டவன் கழிப்பெரும் கரையில கடல் வந்தவன். துன்பமாய கடலிலே மூழ்கி இருந்தவன் இப்போ என்ன பண்ணானா? இன்பமாய கடலிலே மூழ்கி போனானா? பழிவரு சிந்தைய பரசுராமன் கை வரிசலை வாங்கி ஓர் வசையை நல்கிய ஒருவனை தருவின் என்று உச்சி மூந்துதன் அறிவியம் கண்ணனும் கலசம் மாட்டினான். எத்தனை தேசத்து ராஜாக்களையும் அவன் கொண்டு குவித்தானே, எந்த ராஜாக்களும் ஒன்றும் பண்ண முடியலையப்பா. ஆனால் எனக்கு பிள்ளையாக பிறந்த ராமா, நீ அவனுடைய கர்வத்தை, அவனுடைய வலிமையை, அவனுடைய ஆணவத்தை எல்லாவற்றையும் நீ அழித்து விட்டாயே. உன்னை விட சிறந்தவன் உலகத்திலே யாரும் இல்லை என்று சொல்லி வில்லை வாங்கி ராமன் பதிலுக்கு பழியை தந்து பண்டமாற்று செய்து விட்டாயே என்று சொல்லி அங்கே ஆனந்த கண்ணீர் விடுகிறார். பரம்பொருளே ராமனாக வந்துள்ளான் என்று தைரதன் மனத்துக்குள்ளே கூறிக்கொண்டான். ராமன் வருண பகவானை பார்த்தான். வருண பகவானே, இந்த பரசுராமனிடத்திலிருந்து வாங்கிவிட்ட இந்த வில்லை நீ பாதுகாப்பாக வைத்தரு, நான் எப்பொழுதாவது கேட்கும்போது நீ கொடு என்று சொல்கிறார். அவர் எப்போ கேட்குறாருன்னா, அது ராமனுக்கும் யுத்தம் நடக்கிற போது அப்படி கையை நீட்டுவார். கையை நீட்டுகிற போது அந்த வில் தானா அந்த வருண பகவான் கொண்டு வந்து கொடுப்பார். பூமழை பொழிந்தனர் பூந்தது அவருள் மாமவேல் வருணனை மானவெஞ்சிலை சேவையன் உதவிதன் சேனையாத்தட நாமனேர் அயோத்திவா நகரம் நன்னினான். ஆகவே சரி என்று சொல்லி ஏற்கனவே நிமித்தர்களெல்லாம் சொன்னபடி, சகுன நிமித்தர்கள் சொன்னபடி ஒரு கெடுதல் வரும். அந்த கெடுதல் நீங்கள் நல்லவே நடக்கணும் மாதிரி கெடுதல் வந்தது. அந்த கெடுதலை நாம் வென்று விட்டோம். இனிமேல் நாம் ஊருக்கு சொல்லுவோம் என்று சொல்லி அயோத்தியை நோக்கி அங்கே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பரசுராமன் பனிமலை நோக்கி போனான். அரசுராமன் அயோத்தியை நோக்கி போனான். தைரதன் பரதனை எடுத்து பரதனை மற்றும் இருக்கக்கூடிய இலக்குவனை சத்ருகனை அத்தனை பேரையும் அழைத்து இப்படிப்பட்ட நல்ல அண்ணன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறாரே, இவங்கள் செய்த புண்ணியம் எவ்வளோ பெரிய புண்ணியம் என்று சொல்லி அங்கே இருந்து எல்லாரையும் பாராட்டிவிட்டு மற்றவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு தானும் தன்னுடைய மகன்களும் மருமகள்களும் முப்பெருந்தேவியரும் மற்றும் அயோத்தியை சேர்ந்த மக்கள் அத்தனை பேரும் அந்த மிதிலைவா நகரத்திலிருந்து புறப்பட்டு இடையில இருந்து அங்கே இந்த பரசுராமனை வென்று மீண்டும் அயோத்தியை வந்து அடைந்தார்கள் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து விட்ட இடத்திலே இருந்து மீண்டும் நாளை தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் முனுகை ராமச்சந்திரன். உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.